முளை கட்டின ராகி மாவு, ராகியை வாங்கி நல்லா சுத்தம் பண்ணிங்க, கழுவி காய வச்சு முளை கட்டி அதுக்கப்புறம் அதையும் திருப்பி நாங்கள் காய வச்சு அந்த முளை கட்டின ராகி மாவை அரைச்சி பண்ணியிருக்கோம். இது கூட நீங்கள் தோசை, வடை என்ன செஞ்சோம்னாலும் இது நல்லா ஆரோக்கியமாகவும் இருக்குது, சுவையாக இருக்குங்க. இது சுவையான பொருளாக இருக்கும். இந்த ப்ராடக்ட்ஸ் மட்டும் இல்லாமங்க நிறைய சிறுதானியங்கள்லேருந்து லட்டு வகைகள் செய்கிறேன். அதை பற்றி நான் அதை கஸ்டமைஸ் பண்ணி கொடுக்குறேன். எல்லா இதுக்கு ஃபங்க்ஷனுக்கெல்லாம் பண்ணி கொடுக்குறேன். நான் கிளாப் எக்ஸ்பி சேனலில் போன வீடியோவில் நான் சொல்லியிருந்தேங்க. அந்த வீடியோவை பார்த்துட்டு எனக்கு இங்கே கோயம்புத்தூர்லேருந்து ஒருத்தர் எங்கள் ஊருக்கே அவருடைய பொண்ணுடைய ஃபங்க்ஷனுக்கு, பேபி ஷவருக்கு எங்கிட்ட இருந்து இலையில வைக்கிறதுக்கே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், நாங்கள் மத்தியானம் லஞ்சுக்கு உங்களுடைய லட்டுவை வைக்கிறோன்னு சொல்லி எங்கிட்ட கஸ்டமைஸ் பண்ணி வாங்கிட்டு வர்றவங்களுக்கு எல்லாமே ரிட்டர்ன் கிஃப்ட்ஸாக கொடுக்கறதுக்கும் நிறைய லட்டுகளை எங்கிட்ட ஆர்டர் பண்ணி அதையெல்லாம் கிஃப்ட் பேக்கிங்காக பண்ணி கொடுக்க சொல்லி வாங்கிட்டு போனார். நாங்கள் செஞ்சு கொடுத்தது அவங்களுக்கு ரொம்ப திருப்தியாக இருந்ததுங்க. எனக்கு இந்த சேனலில் பேசுனதுக்கப்புறம் இந்த மாதிரி வெளியில் எல்லாத்துக்கும், நம்ம ஊரில் மட்டும் இல்லாமல் வெளி உலகத்துக்கும் தெரியுதுன்னு சொல்லி எனக்கு ரொம்ப ஒரு சிறந்த சந்தோஷமாகவும் இருந்தது. என்னோட தொழில் கொஞ்சம் வெளியில் எல்லாத்துக்கும் தெரியுதுன்னு ஒரு சிறப்பாக இருந்தது இந்த சேனலில் பேசுனது.